ராஜிகிட்ட மல்லி வந்து தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச மாரி தான் காட்டிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த வீட்ல வந்து ஒருத்தர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுடர கொலை பண்ணவங்க, இந்த வீட்ல உள்ளவங்க தான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருந்தாங்க. அப்ப இது வந்து ராஜிக்கு அதிர்ச்சிய குடுக்குதா அப்படின்னா, அந்த மாரி எதையுமே காட்டிக்கல அவங்க. அவங்க இயல்பா தான் இருக்கிறாங்க. ஆனா மல்லிக்கு வந்து இன்னும் ராஜி மேல சந்தேகம் ஏன் வரல? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே நேரத்தில ராஜியும் மல்லிய ஒரு விஷயம் சொல்றாங்க. "சீக்கிரத்தில உன்ன இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பிருவேன்" அப்படிங்கிறாங்க. அதாவது ராஜி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அ விஜய் என் தம்பி விஜய நீங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, நீங்க குடும்பமா அங்கேருந்து கும்மி அடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு அபாண்டமான ஒரு வார்த்தைய வந்து மல்லி மேல சொல்றாங்க. அப்ப மல்லி அப்பேற்பட்டவங்களான்னா, அப்படிலாம் இல்ல. மல்லிய பொறுத்தவரைக்கும் விஜய் தான் எல்லாமே உலகம். விஜய் தான் உயிரு, வெண்பா தான் உயிர் அப்படிங்கிற மாரி வாழக்கூடியவங்க தான் மல்லி. ஏன்னா, விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல இருக்கும்போது கூட தூக்கம் வரல அப்படின்னு சொன்ன உடனே, மல்லி வந்து ஃபோன்லயே ஒரு தெரப்பி குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்? ஒரு லாக்கப்ல இருக்கிற தன்னோட கணவருக்கு தூக்கம் வரல அப்படின்னோடனே மல்லி வந்து அப்படியே கற்பனை உலகத்துல விஜய போக வைக்கிறாங்க. அங்க வந்து நீங்க என் மடியில படுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் சீன அங்க கிரியேட் பண்றாங்க. அப்ப இந்த விஷயத்த பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாவும், ஷாக்கிங்கா தான் ஆகுது. இந்த மாரிலாம் தூங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாரிலாம் வந்து மனைவி மடியில படுத்து தூங்குறவங்க, அதுவும் மல்லி வந்து தலைய கோதி விட்டா தான் விஜய்க்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றது, ரொம்பவே நமக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. மல்லி அந்த அளவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிய குடுத்துட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல அதாவது ராஜி விஷயத்துல மல்லி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தாங்க. இங்க இருந்து உன்னையே நான் வந்து டெம்பரரியா தான் அங்க வச்சிருக்கேன். நான் சொன்ன வார்த்தையில தான் விஜய் உன்ன இங்க வச்சிருக்கிறாங்க. சீக்கிரத்தில உங்கள வந்து நாங்க இந்த வீட்ட விட்டு துரத்துவோம் அப்படிங்கிற மாரி தான் மல்லி சேலஞ்ச் பண்றாங்க. இருந்தாலும் இப்ப அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து மல்லி பண்ணக்கூடிய விஷயமும் ராஜி வந்து அத கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இந்த ரகு விஷயத்துல அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சில அதிர்ச்சி நடக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.